ஒரு சொத்தை ஒரு நபருக்கு கிரயம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவருக்கு கொடுக்காம இன்னொரு நபருக்கு வித்துட்டாரு. இப்ப இந்த அக்ரிமெண்ட் போட்ட நபர் கோர்ட்ல போய் முறையிட்டு அவருக்கு சாதகமா தீர்ப்பு வாங்கிட்டாரு. இப்ப இந்த சொத்தை வாங்குற நபர் இந்த தீர்ப்பு மேல ஒரு தடை வாங்க முடியுமா? ஆமா, சொத்துனாலே தடை இருக்கணும், அதுக்கு சில பிரச்சனைகளும் இருக்கணும். சொத்துன்னா பிரச்சனையோட சேர்ந்தது தான் சொத்து அப்படின்னு பார்க்குறேன். இப்போ நான் ஒரு கேஸில் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். திருநெல்வேலியில் ஒரு ராஜாமணி அம்மாள்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ஒரு இன்னொருத்தருக்கு இந்த சொத்தை விற்பதாக ஒரு கிரய பத்திரம் நீங்கள் சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட்டு போட்டுறாங்க, ஆவுடையப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆவுடையப்பனுக்கு விற்கிறதுக்கு பதிலாக சொத்து வேலை கிடுக்கிட்டு ஏறிடுச்சு. அதனால் அந்த ஆவுடையப்பனுக்கு விற்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இன்னொரு ஆளுக்கு வித்துடுறாங்க. அந்த இன்னொரு ஆள் நீங்கள் சொன்னதை விட நான் அதிகமாக தாண்டி போகிறேன். அந்த ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு தாமஸ் என்றவருக்கு விற்கிறாரு, தாமஸ் என்றவர் செல்லத்துறைக்கு விற்கிறாரு, செல்லத்துறை என்றவர் அப்துல் அமீதுன்னு ஒருத்தருக்கு விற்கிறார். பாருங்களா, ஒரு 4 பேர் வந்துடுறாங்க, மொத்தமாக 6 பேர். 2 பேர் இருக்கிற வேண்டிய இடத்துல 6 பேர் வந்துட்டாங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட நபர், நீங்க சொன்ன அந்த கிரய பத்திரம் ஒப்பந்தம் செய்து கொண்டவர் வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுத்து சார்பு நீதிமன்றத்தில் சப்கோர்ட்ல அந்த கேஸ் அவருக்கு சாதகமாக வருது. ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள், அதாவது ஏற்றதை ஆற்றுக அப்படின்னு தமிழ்ல, சொன்னதை செய்யா அப்படின்னு சுருக்கமா சொல்றோம். நீ எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன, எனக்கு கொடுக்காம வேற ஆளுக்கு யாருக்கோ விற்கிறீ, அது தவறு அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உண்மையாவே ரெடினஸ் வில்லிங்னஸ் இருக்கும் பொழுது, நான் பணத்தை கொடுக்க தயாராக இருக்கும்பொழுது எனக்கு விற்க மறுப்பது சட்டத்திற்கு புறம்பானது. எனவே ராஜாமணி அம்மாள் நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போய் தனக்கு சாதகமாக ஒரு உத்தரவு பெற்றுக்கொள்கிறார். அக்ரிமெண்ட் போட்டவர். ஆமா, கோர்ட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு ஆமா இவருக்கு தான் கொடுத்தாகணும், ஏன்னா அவர் அட்வான்ஸ் பே பண்ணியிருக்காரு, மீதி அமௌண்ட் ரெடியா வச்சிருக்கு. அதுக்கு தானே அக்ரிமெண்ட் வேற போட்டிருக்கு, அந்த ஒப்பந்த பத்திரம் இருக்கிறது. ஆனா இதுக்கு இடையில இந்த ராஜாமணி அம்மாள் என்று சொல்லப்படுறவங்க ரொம்ப ஸ்ட்ராங் லேடி. ஒரு ஆளுக்கு வித்துட்டு தாமஸுக்கு போகுது, செல்லத்துறைக்கு போகுது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு போகுது, கடைசியில் அப்துல் அமீதுக்கு வந்துடுது. இப்போ பிரச்சனை என்னன்னா பொசஷன், அதாவது சுவாதீனம் யாரிடம் இருக்கிறது என்பது முக்கிய கேள்வி. பொசஷன் யாரிடம் இருக்கிறது என்பது முக்கிய கேள்வி. அவரை வெளியேற்ற வேண்டும். இப்போ அந்த ராஜாமணிக்கு தீர்ப்பு அவர் பக்கம் வந்துட்டாலும் கூட அந்த இடத்துக்கு இவரால் போய் சேர முடியல. அப்போ அவர் ஒரு எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போடுறாரு. அந்த இடம் எனக்கு சொந்தமானது, தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, எனவே நான் அந்த இடத்தை அனுபவிக்க வேண்டும், அந்த சுவாதீனத்தில் இருப்பவர்களை வெளியேற்ற வேண்டும்னு ஒரு எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போடுறாரு, நிறைவேற்று மனு அப்படின்னு சொல்றோம். இப்ப பிரச்சனை 4 பேர் கை மாறி இருக்கு. அந்த கடைசி ஆள் என்ன சொல்றாரு, அப்துல் ஹமீது, ஓ சொத்தே என்கிட்ட தான் இருக்கு, அதெல்லாம் வர முடியாது, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு. அதற்காக வேண்டி நீதிமன்றத்தை அணுகி அந்த அப்துல் ஹமீது ஸ்டே கொடுங்க, இவர் ஏன் சொத்து, நான் காசு கொடுத்து வாங்கின சொத்துல தீர்ப்பு வந்துச்சுன்னு கேட்டு என்ன காலி பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே போடணும் அப்படின்றாங்க. அது மறுக்கப்படுகிறது. அதை மறுக்கப்பட்ட பிறகு அதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. சார், நான் காசு கொடுத்து வாங்கினேன், அவர் என்னமோ அக்ரிமெண்ட் போட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டேன்னு சொல்றாரு, நான் 12 லட்சம் ரூபாய் கொடுத்து சொத்தை வாங்கிட்டேன், அதுவும் இவர்கிட்ட இல்லை, 4 பேர் அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, அவங்களெல்லாம் கேட்காம என்ன இந்த மாதிரி கேட்கிறாரு, அதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே பெட்டிஷன் போடுறாரு. எக்ஸிகியூஷன் பெட்டிஷன்லேயே ஒரு ஸ்டே பெட்டிஷன், நார்மலி அந்த மாதிரி வராது. ஏன்னு சொன்னா அந்த எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் முன்னாடி ஒரு ஒரிஜினல் ஆர்டர் இருக்கும், அந்த ஒரிஜினல் ஆர்டரை சேலஞ்ச் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸிகியூஷன் பெட்டிஷன்லாம் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது உயர் நீதிமன்றத்திற்கு வருகிறது. ஜஸ்டிஸ் பரந்தாமன் இந்த கேஸை டீல் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, லிஸ்பெண்டன்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். லிஸ்பெண்டன்னா வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது அதை வாங்குவது சட்டப்பூர்வமாக தவறு. 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை வந்திருக்கு, அது வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது 3வது ஆள் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போயிடுறதும் உண்டு. அந்த மாதிரி அனுபவமான சொத்துக்களுக்குள்ள. எஸ். ஸோ அந்த மாதிரி அந்த லிஸ்பெண்டன்ஸ் நிலுவையில் இருக்கும் பொழுது யாராவது வாங்கினால் அதற்கு கம்பெனி ஜவாப்தாரி அல்ல அப்படின்ற மாதிரி சட்டம் அதற்கு பொறுப்பேற்காது. எனவே நீங்கள் இதற்காக நீங்கள் என்ன அதற்காக நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்களோ அந்த பாதிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா யூ ஹாவ் டு சஃபர் தி ஜட்ஜ்மெண்ட். அதனால அந்த கிரய ஒப்பந்த பத்திரம் எழுதி கொண்ட ராஜாமணி, அதாவது உத்தரவு பெற்றிருந்தார் இல்லையா, அந்த ராஜாமணிக்கு இந்த இடம் சொந்தமானது, எனவே அப்துல் ஹமீது வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம், நம்ம உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்குது. ஸோ சொத்துனாலே பிரச்சனை இருக்க தான் செய்யும். சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ சொத்து பிரச்சனையோடு இருக்கும்பொழுது அந்த சொத்தை வாங்காமல் இருக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். மீறி நான் வாங்கிறோம், என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பாதிக்கப்படுவீர்கள்.
அதனால ஜென்ரல் நம்ம வாசகர்களுக்கு கூட சொல்லிக்கிறது என்னன்னா, பிரச்சனை இருக்கா அல்லது நீதிமன்றத்தில் இது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது வில்லங்க சான்றிதழ் சரியாக இருக்கிறதா அல்லது வழக்கறிஞரை அணுகி அவருடைய ஒப்பீனியன் ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறதா, பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறதோ அல்லது சேல் டீட் பண்ணுறதோ செய்யலாமே ஒழிய, இதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே கம்மியாக வருது வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உள்ளே விழுந்தீங்கன்னா திரும்ப பணத்தையும் எடுக்க முடியாது, நம்முடைய அமைதியும் இழக்க வேண்டியிருக்கும், மனநோயாளி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள், சொத்தும் கிடைக்காது.